எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து 2 முக்கியமான விஷயங்கள் பற்றி. டிவி சேனல்லே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம மடப்புரம் மாரியம்மன் கோயிலில், அதாவது பத்ரகாளியம்மன் கோயிலில் நடந்த அந்த படு பயங்கரமான அந்த கொலை சம்பவம். ஒரு திருட்டு பட்டை கட்டி ஒருத்தரை வந்து அநியாயமாக கொன்னுட்டாங்க. 2வது வந்து திருப்பூரில் அந்த பொண்ணு ஒரு ஆடியோவை அனுப்பி தற்கொலை பண்ணிக்கிட்டது. இந்த 2 விஷயத்தை பற்றி பேசுவாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். இந்த அஜித்குமார் கோயிலில் வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்திருக்கார். சம்பவத்தன்னைக்கு ஒருத்தவங்களோட நிக்கிதா அப்படின்றவங்களோட காரில் இருந்து நகை திருடு போயிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரியும், அதனால் போலீஸ் விசாரணையில் அவரை துன்புறுத்தி 2 நாளாக அவரை வந்து செய்யக்கூடாத கொடுமைகளெல்லாம் செஞ்சு அவரை சித்திரவதை பண்ணி கொண்டு முடிச்சிட்டாங்க. இப்போது அந்த நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க பேர்லேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ ஒன்றா வந்துட்டுருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் இல்லை, 4 கல்யாணம் நடந்திருக்கு. அதாவது எப்படின்னாக்கா, கல்யாணம் பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த மாப்பிள்ளை சைட்லேருந்து அவங்க வந்து அவங்க மேலே ஏதாவது ஒரு குறைய சொல்லி காசு வாங்கிறதான். இந்த மாதிரி அந்த அம்மா 4 கல்யாணம் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாற்றி அந்த மாதிரி அந்த அம்மா காசு பண்ணியிருக்காங்க. அப்பாவும் அம்மாவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேமிலியவே எல்லாம் அந்த மாதிரி ஏமாற்றி காசு பறிக்கிற ஒரு கும்பல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கோயில் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ இதை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும், திருப்பி நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த காளி கோயிலை பற்றி கண்டிப்பாக நான் பேசி ஆகணுங்க. ஏன்னா இந்த சம்பவம் போன மாதம் 27ஆம் தேதி நடந்திருக்கு இல்லையா, அதே 15ஆம் தேதி அந்த கோயிலுக்கு நான் போனேன். முதல் முறையாக நான் போனேன். அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஆனால் அது சரியான வியூஸ் போகலை. ஏன்னா நம்ம இதில் தான் நல்ல பதிவுகளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு வரவேற்பு இருக்காது. அந்த பதிவில் கூட சொல்லியிருப்பேன் நான், இந்த காசு வெட்டி போடுறதுன்றது ஒரு முறை இருக்குது. நம்மளுடைய கஷ்டங்களை அந்த அம்மாட்ட சொல்லி, உண்மையான பிரச்சனையை சொல்லி, அது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த அம்மா தீர்த்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பொய்யான வழக்கை போய் நம்ம அவங்கக்கிட்ட வேண்டுதல் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நம்மளை வச்சு செஞ்சுருவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் இப்போ அந்த அம்மா செஞ்சுருக்காங்க. இந்த நிக்கிதாவை வந்து எத்தனையோ பேர்கிட்ட வந்து என்னென்னவோ வேலையெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அம்மா கிட்ட மாட்டிட்டா பார்த்தீங்களா, அவள் எல்லையிலேயே இடத்துலையே வந்து இந்த ஒரு தப்பை செய்யும்போது அந்த அம்மா லேசில் விட மாட்டா. கண்டிப்பாக அவளுக்கான தண்டனையை அவள் இதுவரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமாக அந்த கூலியை அவள் அனுபவிச்சு தான் தீரணும். இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உண்மையிலே நான் முதல் தடவை போகும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து இருந்தது, அந்த அம்மா பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரு அந்த பயம் கலந்த ஒரு பக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கும் வந்து நான் என் பூஜை அறையில் ஒரு சூலம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சக்தின்ற பேரில் தான் நான் வந்து அவங்கள கும்பிட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த மனசில் வந்து அது அவ்வளோவா எனக்கு ஒட்டவே இல்லை. ஆனால் நான் அந்த மதுரைக்கு போயிட்டு அந்த மடப்புறம் போய் அந்த காளியம்மா பார்த்து வந்ததுக்கப்புறம் அந்த சூலத்தை தான் நான் வந்து இப்போ வந்து அந்த காளியம்மாவாக நினச்சி நான் இப்போ கும்பிடும்போது அந்த கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒன்றுனா கூட அந்த சூலத்துக்கிட்ட நான் பேசுகிறேன். நான் பேசும்போது என்னவோ நமக்கு ஒரு ஆறுதல், யாரோ நமக்கு ஒரு துணை இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று எனக்கு பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதை கொண்டு போய் நான் வந்து அந்த அம்மாக்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் நான். ஏன்னா இப்போது பெண்கள்னாலே என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னொடனே கண்மூடித்தனமாக நிறைய இடங்களில் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவமும் இருக்குது. எந்த கேள்வியுமே இல்லாமல் அந்த பெண் மேலே பரிதாபப்பட்டு மற்றவங்களாம் கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குது. இது வந்து 2 பக்கமும் தீர விசாரிச்சுட்டு தான் தயவு செஞ்சு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் போலீஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிறதுனால அவங்க அவசரமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சில பெண்கள் வந்து இதை தவறுதலாக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை முதல்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அது வந்து தனக்கு சாதகமாக வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. இது தவறான ஒரு கருத்து இது. ஏன்னா என்றைக்குமே அது இன்றைக்கி ஜெயிக்கலாம், ஆனால் அது என்றைக்குமே ஜெயிக்காது. அது ஒரு கர்மா மாதிரி தான். இன்றைக்கி நீ விதைச்சிட்ட, ஆனால் அது ஒரு விதை எப்படி உங்களுக்கு 100 விதையாக திருப்பி பலன் கொடுக்குமோ அந்த கர்மாவும் அதே மாதிரி தான் திருப்பி கொடுக்கும். ஸோ என்றைக்குமே வந்துட்டு மனசில் வந்து ஒரு பயம் வச்சுக்கணும். இப்போ இந்த நிக்கிதா கதையிலே பார்த்துங்க, எத்தனை பேர் கதறி அழுகிறாங்க, என்ன இப்படியா மாற்றிட்டா அப்படியே மாற்றிட்டான்னு. அவங்களோட முன்னாள் கணவரும் சொன்னார், இந்த மாதிரி எங்களையும் அப்படி தான் பண்ணால் 10 லட்ச ரூபாய் வந்து வாங்கிட்டு தான் வந்து டிவோர்ஸ் எங்களுக்கு கொடுத்தா, அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பல நாள் நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நாள் வசமாக மாட்டுவீங்க. அதனால் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம்னா சும்மா அங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்களாம் நினைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து உண்மையிலே நான் எனக்கு ஒரு அந்த என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த காளியம்மாவை
ஒரு உண்மையான சக்தி உண்மையிலேயே அங்கே உலாவுதுங்க. அங்கே இப்போது நான் வந்து கண்ணால் அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு போது உண்மையிலே பார்த்திங்கன்னா அதை நிரூபிச்சிட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து இதுக்கு மேலே வார்த்தைகளே கிடையாது. நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும், மனசாட்சிக்கு பயப்படணும், நல்லது கெட்டதுக்கு வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து ஒரு வார்த்தைகளை கூட விடணுன்ற அந்த பயம் பக்தி நம்ம மனசில் வந்துருச்சு. சரி, இந்த விஷயம் நம்ம சாமிக்கிட்ட விட்டுட்டோம், அந்த அம்மா பார்த்துப்பாங்க. ஏன்னா அவள் எல்லையில் நடந்த விஷயம், அவகிட்ட ஊழியம் பார்த்த ஒருத்தருக்கு வந்து நடந்திருக்குன்னு போது அந்த அம்மா விட்டுருவாளா? சரி, இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. இன்னொன்று, இந்த திருப்பூரில் அந்த பிள்ளை பாவம், அந்த ரித்தன்யா, அது வந்து கொடுமையிலையும் கொடுமை. நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த பணமும் தான் ஒன்று சேருமா என்றைக்குமே? ஏன்னா 300 பவுன் நகை கொடுத்தனாங்க, இன்றைக்கி பவுன் விற்கிற விலைக்கு அதனுடைய மதிப்பு என்ன? அப்புறம் 70 லட்ச ரூபாய்க்கு கார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அவனுக்கு வந்து வேலை வந்து அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். வேலை வெட்டியே செய்யாதவனுக்கு எதுக்குமா இவ்வளோ நகை பணம் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இத்தனைக்கும் வந்து அந்த மாப்பிள்ளை சைடில் வந்து மாதம் 20 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு வருமானம் வருதான். ஏன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இடம் தோட்டம் தோறம் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு சொல்லி நீங்கள் பொண்ணை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. அப்போது வேலைக்கு என்ன, காலையில் 1 லட்சம், மத்தியானத்துக்கு 2 லட்சம், நைட்டுக்கு வந்து ஒரு 3/4 லட்சம் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்களா? என்ன தான் உங்களுக்கு ஒரு பணம் இருந்தாலும் ஒரு போதுன்ற அந்த மனசே உங்களுக்குலாம் வராதா? ஏன் உங்கள் சொந்த பந்தத்தில் வந்து வசதியே இல்லைனாலும் நல்ல பிள்ளைங்களாம் கிடையாதா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, நீங்கள் அந்த பணத்தை வச்சு இல்லாத ஒரு இடத்துலையோ இல்லை உங்களுக்கு சமமாவோ இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் உங்கள் சொந்த ஜாதி ஜனத்தில் நீங்கள் எடுத்துருக்கலாம்ல. என்னன்னாலும் உங்கள் ஸ்டேட்டஸ் விட்டு ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் போகும்போது இன்றைக்கி பிள்ளையே போயிடுச்சுல்ல. நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை, இதன் மூலமாக மற்றவங்களாவது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை வந்து சொல்லும்போது கூட அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும்போதே அது என்ன பண்ணுதுங்க, அந்த மனசுக்குள்ளே அதுங்க போட்டு சரி நம்ம வந்து பெரியவங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவே அதுங்க இந்த மாதிரி தப்பான முடிவை எடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பிள்ளைங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்ககிட்ட நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல தைரியம் இருக்குது, அதை ஒரு சிறந்த முறையில் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்களை தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தானே வலிக்குது. அப்போது வலியினுடைய அருமை என்னன்றது உங்களுக்கு தானே தெரியும். ஆனால் சொல்கிறவங்களுக்கு அது தெரியாது. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, சரின்னு தோணுதோ அதை தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியூருக்கு எங்கேயாவது கொஞ்ச நாள் போயிட்டு அங்கே ஒரு வேலை பார்த்துட்டு உங்கள் காலத்தை ஓட்டலாம். ஏன்னா நல்ல உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது, காசு இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்னு போது ஏன் தவறான முடிவுகளை தயவு செஞ்சு பொட்ட பிள்ளைங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பெற்றவங்களுக்கு ஒரு வழியை கொடுக்காதீங்க. நீங்களும் பெற்றவங்களும் சும்மா வந்துட்டு, ஆனால் சில பொண்ணுங்க வந்து சும்மாவே வந்து கூட குறை சொல்லிட்டு தெரியுங்க. நீங்கள் அதையும் உண்மை என்னன்றது ஓரளவுக்கு நீங்கள் ஆராய்ஞ்சு பக்கத்தில் நின்று பக்குவமாக அதனும் கேட்டுக்கலாம். இப்போ ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாங்கன்றதால எல்லாருமே அப்படின்னு கிடையாது. சிலது இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. நம்ம தீர விசாரிக்கணும். இல்லையா ஒரு பஞ்சாயத்து வச்சு பிடிக்காதவங்களை சேர்த்து வச்சு வாழ முடியாதுன்னு சொல்கிறவங்களே நீங்கள் சேர்த்து வச்சு ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. மனசும் அங்கே வந்து ஒன்றா ஒத்துப்பட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது. கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமாக வாழ முடியும். தங்கத்திலே தாம்பாளத்தட்டு வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் ஒற்றுமை இல்லைன்னா அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு வந்து நல்ல சாப்பாடு அங்கே கிடையாது, வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போதே அப்போ என்ன அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? எல்லாம் புளியை தோண்டி தான் அந்த பணத்தை புதைக்கணும். ஏன் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா உங்களுக்கு சாப்பாடு செலவுனா கூட மிச்ச மீதியாக நம்ம வீட்டு வேலைக்கு செய்கிறவங்களாம் கூட சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லைன்னு இங்கே உங்களுக்கு அன்றைக்கே தெரியுதுல, பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு இல்லைன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போதே நீங்கள் அன்றைக்கே உஷாராக இருக்கணும் இல்லைங்களா? அதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு கடைசியில் இப்போ இன்றைக்கி மொத்தமாக பறி கொடுத்துட்டு நிற்கிறீங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிறவங்க பொண்ணு சைடோ இல்லை புள்ள சைடோ யாரோ ஒருத்தர் நல்ல வசதியாக இருக்கீங்கன்னா பொண்ணு குணமாக இருக்காளான்னு மட்டும் பாருங்கள், குடும்பம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நம்மளை வந்து நல்ல மருமகளாக வந்து வாய்க்கிறாளா, நல்ல மரும பிள்ளையாக நமக்கு வாய்க்கிறாங்களான்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு பணங்காசை பார்க்காதீங்க. யாராவது ஒருத்தர் பணக்காரங்களா இருந்தால் போதாதுங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுங்க. பணத்தையும் சேர்க்கறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. நல்ல மனசு இருக்கான்னு பார்த்து சொந்த பந்தங்களையும் இல்லை சொந்த பந்தம் இல்லாமல் அசலில் கூட சரி நல்ல மனுஷாலாக இருக்காங்கன்னா அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்காம நல்ல குணத்துக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பொண்ணுக்கோ இல்லை பிள்ளைக்கோ வந்து நீங்கள் வரன்களை வந்து அமைச்சு கொடுங்க. ஆதங்கத்தில் தான் நான் இதை பேசியிருக்கேன் நான். ஏன்னா ஒரு வாரமாக எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மனசில் நமக்கு ஒரு கேள்வி இருந்தது. இந்த அஜித்குமாருடைய அந்த இதுக்குள்ள பாருங்கள், ஃபஸ்ட் டே அவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது முகத்தை மூடிக்கிச்சு. எனக்கு அப்போவே வந்து எனக்கு டவுட்டு, என் மேலே தப்பு இல்லை, உண்மையில் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நான் வந்து ஓப்பனாக வந்து நான் பேசியிருப்பேன். ஏன் வந்து திருடி மாதிரி ஒரு மூஞ்சை மூடிக்கிட்டு தான் அந்த பொம்பளை பேசிச்சு. அப்போயே தெரியும் இது வந்து ஒரு மொல்ல மாதிரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சியாக இருக்காது. ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்க என்னப்பா, அந்த கிராமம் தான், அது சுற்றியும் கிராமம் தான். இது இந்த கோயிலுக்கு வர்றவங்க ஒரு 5-10 கொடுக்கறத வச்சு அவங்க ஏதோ பிழைக்க போகிறாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு இவங்க வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, இந்த பொம்பளை வந்து கொடுக்க மாட்டேன்னு இது டிமாண்ட் பண்ணியிருக்கோம்.
அப்புறம் எனக்கு இருக்கிற வாய்ஸ் எனக்கு என்ன மதிப்புன்னு அது ஒரு ஈகோ அது காமிச்சிருக்கும், அது கிளாஷாக இருக்கும். இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரஃபாக கேட்டிருக்கலாம் காசு, நீ ஏம்மா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. உடனே உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு, என் பவரை காட்டுறேன்னு இந்த அம்மா அந்த வேலையை பண்ணியிருக்குது. அது கடைசியில் அதுவே சொந்த சொல்லலை சூனி வச்சுக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு டிவி ஆன் பண்ணாலும் பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டாங்க, 8 வயசு பிள்ளைய பண்ணிட்டாங்க, இந்த பையன் செத்து போயிட்டான், அந்த பையனை தூக்கி போய் கொலை பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, லவ் பண்ணலன்னு சொல்லி கத்தியில் குத்திட்டா. இப்படி தாங்க ஒன்று யூடியூப்பாக திறந்தாலும் இப்படி தான் இருக்குது, ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் வருது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா செய்திகளே இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் காலம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல. நம்மளை சுற்றி அன்பை வைப்போம், நம்பிக்கையான நட்புகளை வளர்ப்போம். சரி, எப்பவும் போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க. அப்போ தான் யூடியூப் தரப்புலேருந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரி, எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.